ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃப்ரைடே மத்தியானத்துலேருந்து அமெரிக்காவில் வீசாவில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசுகிற ஒரு பேச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரம்ப் H1Bல கொண்டு வந்த இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். இது என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இதனால் என்னென்ன பாதிப்புகள் இருக்க போகுது, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு, எதெல்லாம் மென்ஷன் பண்ணலை, இதனால் வந்து லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட் என்ன இருக்க போகுது அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க. பாயிண்ட் நம்பர் 1, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் என்ட்ரி. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து செப்டம்பர் 21 அதாவது மிட் நைட் 12:01 ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம்லேருந்து H1B வீசாவில் யாரெல்லாம் நான் இமிக்ரெண்ட் பர்பஸுக்காக இங்கே வந்து வேலை பார்க்கறதுக்காக வராங்களோ அவங்கெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதே பாயிண்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸப்ஷனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸப்ஷன் தான் வந்து இப்போ எல்லாருமே பரவலாக பேசிகிட்டு இருக்க $100,000 அந்த கம்பெனி வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருந்தா அந்த கேண்டிடேட் மட்டும் வந்து நாங்கள் அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருக்காங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 1 வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதுக்கப்புறம் H1B வீசாவில் அமெரிக்காக்குள்ளே வரவங்க எல்லாருமே வந்து நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் ஒரு சர்டன் டேட்டில் இருந்து அப்படிங்கிறது தான் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இதில் நான் இமிகிரண்ட் வீசான்னு போட்டிருக்காங்களே, அப்போ இது வந்து அடுத்த வீசா கேட்டகரி L1, J1 இந்த மாதிரி நிறைய வீசா கேட்டகரி இதுக்கெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து பிங்க் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் சைன் பண்ண அந்த லீகல் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, லாஸ்லாம், அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் அது வந்து ஸ்பெசிஃபிக்காக H1Bயை டார்கெட் பண்ணுற செக்ஷன்ஸ் தான். அதனால் இப்போதைக்கு அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலிமா என்ன தெரிய வருதுன்னா, இது வந்து இப்போதைக்கு H1B வீசாவை மட்டும் தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க, மற்ற எந்த வீசாவும் அஃபெக்ட் ஆகலை. அண்ட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 21 ஆரம்பித்து 12 மாதம் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலைன்னா இது வந்து எக்ஸ்பயர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது கிட்ட வரும்போது அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்ட்டு அந்த நேரத்தில் வந்து ஒரு முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த ரூல் வந்த உடனே எல்லார் மனசுலையும் முதல்ல வந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ண முடியுமா பிரசிடென்ட் ட்ரம்ப்பால், அவருக்கு அத்தாரிட்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் எல்லாரும் மனசுலையும் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் கோர்ட்டில் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு பேச்சுக்கெல்லாம் ஓட ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரு பேன் வந்து முன்னாடியே கொண்டு வந்தாங்க. ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை மட்டும் நாங்கள் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிலேருந்து வரவங்களை நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து கொண்டு வந்தாங்க. அது இமீடியட்டாக வந்து கோர்ட்டில் போனாங்க, ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்க, அதெல்லாம் வந்து பண்ணாங்க. கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரைக்கும் போச்சு. அண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் கிளியராக ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. பிரசிடென்ட்டுக்கு அந்த நேஷனல் செக்யூரிட்டி கன்சர்னால் ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சால் அதர் அடிப்படையில் இதை பேன் பண்ணுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸ்லேயும் வந்து அவருக்கு ஒரு வின் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த கேஸ்லேயும் வந்து லா வந்து இமிக்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்டுக்கு அத்தாரிட்டி நிறையவே இருக்குது. அதனால் அவங்க அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்லையும் கிளியராக கோட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த செக்ஷன் அடிப்படையில் அவர் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு வந்து கிளியராக கோட் பண்ணியிருக்காங்க. இது லா சூட் வந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு இது அப்புறம் வந்து ஃபுல்லாக ப்ளே ஆகி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சுன்னா கூட ஃபேவரபுளாக தீர்ப்பு வருமா அப்படின்னு பார்த்தா இப்போ பாஸ்ட்டில் நடந்த இன்சிடென்ட்டை கம்பேர் பண்ணையோல இது வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் முதல்ல இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஜட்ஜ் வந்து இல்லை இது வந்து பிளேட்டண்ட்டாக வந்து ஃபால்ஸ் அப்படின்ட்டு இதை பிளாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இப்போ இருக்க சூழ்நிலை கம்மி. ஸோ இந்த ரூல் வந்து அவங்களா ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணி இல்லை மாற்றினால் ஒழிய கோர்ட் மூலிமா இது கேன்சல் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு ஹோப் வந்து இப்போதைக்கு கம்மியாக இருக்கிறது தான் கரெக்டுன்றது என்னோட ஒரு பர்சனல் தாட். ஓகே, இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃப்ராட்ஸ் நடக்குது. அண்ட் இந்த ஐடி கன்சல்டன்ட் கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்க அமெரிக்கன் கம்பெனிக்கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து உங்கள் ஐடி செக்டரை நாங்கள் அப்படியே வந்து கான்ட்ராக்டில் எடுத்து உங்களோட என்னென்ன உங்களுக்கு நீட்ஸ்லாம் இருக்கோ அதை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்தோ இல்லை வேறு கண்ட்ரிலேருந்தோ H1B இல்லை வந்து யாராவது சீப்பாக வந்து இங்கே வேலை பார்க்க வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்க அமெரிக்கன்ஸ் அவங்க வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலப்போக்கில் நிறைய இண்டஸ்ட்ரிக்கு இப்படியே பரவி இது வந்து ஒரு பெரிய ஒரு நார்மல் நார்ம்ஸாகவே ஆயிடுச்சு. அதனால் இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த ரூல்ஸ்லாம் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கூடவே அவங்க ஸ்பெசிஃபிக்காக என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஃபயர் பண்ணுறது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், ஃபயர் பண்ணுறவங்க கிட்ட இதுக்கப்புறம் புதுசாக கொண்டு வர ஒரு பர்சனை நீங்கள் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை விட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப பெரிய கொடுமை அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல்ல சொன்ன அந்த ஃப்ராட் கூட ஒரு சில கம்பெனிஸ் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால்
இவங்க இந்த ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு எதை சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேடி கொடுக்குறத அவங்க ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு சொல்ல வராங்க. மற்ற இண்டஸ்ட்ரியை விட இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இந்த கேடி கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மல் ப்ராக்டிக்கல் நார்ம். அண்ட் அது இல்லாமல் உங்களால் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கலாம், பட் இருந்தாலும் அந்த ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனுக்குன்னு ஒரு நுவான்சஸ் இருக்கும். அது உங்களுக்கு தெரியலனா அந்த அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு புதுசாக வரும்போது இப்போ இந்த ஒரு அமெரிக்கனை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா, இந்த கேடி கொடுக்குறத, அந்த அமெரிக்கன் உள்ளே வரும்போது கூட அவருக்கும் யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு ஹேண்ட் ஓவர் மாதிரி கொடுப்பாங்க. இதுதான் எங்களுக்கு பழைய ப்ராஜெக்ட், இதுதான் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட், இது இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இதை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம், இது இப்படி தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஹேண்ட் ஓவர் ஒரு நாலேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதை தான் கேடி ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவங்களுக்கு புதுசாக வரவங்கள ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியே போகிறாங்க, புதுசாக வரவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து கொடுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒன்றுமே தெரியாமல் யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல அமெரிக்கனை வந்து வெளியே அமைச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இது இருக்குது. அண்ட் இந்த ஒரு பாயிண்ட் வந்து கேடி கொடுக்கறது தான் இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறாங்க, அது ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்தபடியாக ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க முன்னொரு கைடன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஃப்ரெஷ் H1B அப்ரூவல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்து செக் வைக்கிற மாதிரி இதுக்கப்புறம் அந்த டேட்லேருந்து 12 மாதத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக யாரெல்லாம் H1B அப்ளை பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிஸில் அந்த கேண்டிடேட்டுக்கு $100,000 ஃபீஸ் மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு அது கொடுத்துட்டோம், நாங்கள் பே பண்ணிட்டோம் அப்படின்ற ப்ரூஃப் காமிச்சா தான் நாங்கள் வந்து இதை அப்ரூவே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த செகண்ட் கைட்லைன்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் தட் ஃபஸ்ட்டு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, உள்ளே யாரும் வரதை, ஏற்கனவே H1B வீசா வச்சிருக்கிறவங்கள உள்ளே வரதுக்கு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது, இதுக்கப்புறம் இருக்கிற அப்ரூவல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்து $100,000 கட்டினா தான் உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுலேயும் வந்து கைடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெண்டாவது க்ரைட்டீரியா. ஸோ இதில் ஏதாவது எக்ஸப்ஷன் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 0.001% ஆளுங்க தான் இந்த எக்ஸப்ஷனை வந்து எடுக்கிற ரேஞ்சிலே இருப்பாங்க. அதாவது ஹோம்லேண்ட் செக்ரட்டரி இருக்கார் இல்லையா, அவர் நினச்சா ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு செக்டாரையோ வந்து அமெரிக்காவுக்கு ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வேவர் மூலிமா அவர் வந்து வேவ் பண்ணலாம். விச் மீன்ஸ் சார் அமெரிக்காவுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு செக்டாரையோ ஒரு இண்டிவிஜுவலையோ ஒரு கம்பெனிலேருந்து வர ஆளுங்களை அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்பெஷலாக வந்து வேவ் ஆஃப் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி ஸ்பெஷல் வேவ் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு வெரி ரேர் சினாரியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தவிர அது வந்து காமன் மேன் பர்ஸ்பெக்டிவ்க்கு வந்து ஆக்சுவலாக அது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸப்ஷன் கூட இது எக்ஸப்ஷன் மாதிரி தான், ஆனால் ஆக்சுவலாக ஒரு எக்ஸப்ஷன் கிடையாது. ஸோ இதில் வந்து ஒரு நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமிங் தான் க்ரூஷியல். இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஒரு ஈவினிங் போல், மத்தியானம் போல் அவங்க என்ன பண்ணுறாங்க, இது ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதுவே வந்து அவங்க மண்டே மார்னிங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கும். இது வந்து ஒரு நேஷனல் சென்சேஷன் நியூஸ் ஆயிருக்கும். இப்போதைக்கு வந்து H1B வீசாவில் இருக்கிறவங்களும் இல்லை அதை சார்ந்த செக்டரில் மட்டும்தான் வந்து பெரிய பரபரப்பாக பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர, இது ஸ்டாக் மார்க்கெட் வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா ஹோல் ஆஃப் அமெரிக்கா இல்லை ஹோல் வேர்ல்டு இது வந்து என்ன அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதனால் இந்த எஃபெக்டை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது பிளான் பண்ணியே ஃப்ரைடே மத்தியானத்துக்கு மேலே இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் ரேப் அப் பண்ணும்போது இதை ரிலீஸ் பண்ண மாதிரி வந்து இந்த டைமிங் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ சாட்டர்டே இப்போ ஃப்ரைடே பேசுவாங்க, சாட்டர்டே சண்டே பேசுவாங்க, மண்டே வரும்போது ஓல்டு நியூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் வரும்போது அந்த அளவுக்கு வந்து அந்த இம்பாக்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து டெலிபரேட்டாக அந்த டைமிங்கில் ரிலீஸ் பண்ண மாதிரி இது வந்து இருக்குது. ஸோ இதனால் வந்து ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க இந்த H1B வீசாவை தவிர வேறு எந்த வீசாவை அவங்க மென்ஷன் பண்ணலை. அவங்க கொடுத்துருக்க அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இமிகிரேஷன் செக்ஷன்ஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட இது வந்து ஸ்பெசிஃபிக்காக H1Bக்கு உண்டான செக்ஷன்ஸ் தான். அதனால் அவங்க மற்ற ஏதாவது வீசா இதனால் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு மென்ஷன் பண்ணலை. ஓகே, இப்போ H4 வீசாவில் யாராவது உள்ளே வராங்க, அவங்களுக்கு வந்து பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு வேர்டிங்கும் அதில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் ஓகே, இப்போ சில இது வந்து பார்த்தீங்கன்னா கேப் எக்ஸாம் கேட்டகரிஸ் இருக்கும், யூனிவர்சிட்டிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இதில் இருக்க H1Bஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஏதாவது இதில் பிரச்சனை வருமா அப்படின்னா அந்த ஒரு மென்ஷனும் இதில் வந்து இல்லை. ஸோ இது வந்து H1Bயில் இங்கே வந்து வேலை பார்க்குறவங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இது இன்னும் ரிவைஸ் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு கேள்வியாக இருக்குது. இது எப்படி வந்து ப்ளே ஆக போகுது அப்படின்னு வந்து இன்னும் நமக்கு கிளியர் கட்டாக வந்து தெரியல. ஆனால் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது மட்டும் இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருச்சு. நிறைய கம்பெனிஸில் ஃப்ரைடே மத்தியானமே வந்து மெயில் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த வெக்கேஷனுக்குலாம் போயிருப்பாங்க இல்லையா, இந்தியாவுக்கோ அவங்க சொந்த ஊருக்கோ போயிருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து உடனடியாக நீங்கள் ஃப்ளைட் ஏறி இங்கே வந்துருங்க, இல்லைனா அவங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய அஃபிஷியல் மெயிலே வந்து போயிருக்கு. அவங்க மேனேஜர்ஸ்லாம் கால் பண்ணி நீங்கள் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போயிருக்கு. அவங்க இப்போ வந்து தடபடலாம் வந்து எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விச் மீன்ஸ் தட் இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் எல்லா கம்பெனிக்கும் ஏற்பட போகுது. அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் அப்படின்னு பொறுத்து இருந்தால் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த செக்ஷனில் ஏற்கனவே H1Bயில் நான் யூஎஸில் இருக்கேன். அண்ட் இப்போ எனக்கு 6 மாதம் கழிச்சு
எக்ஸ்டென்ஷன் போடுறேன், ரெனியூவல் போடுறேன், இப்போ வந்து நான் இந்த கேட்டகரியில் வருவேனா அப்படிங்கிற மாதிரி கேள்வி நிறைய பேர் மனசில் இருக்குது. அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் கேட்டகரி அவங்க வந்து ஆக்சுவலாக போடலை. எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் இங்கே இருந்து ரெனியூ பண்ணும்போது அவங்களும் இது அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க போடலை. அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் உள்ள புதுசாக வர H1Bயும் அண்ட் யூஎஸ்க்கு வெளியே இருந்து அவங்க அப்ளை பண்ணுற H1B அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர இங்கே இருக்க H1B ரெனியூ பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி லாங்குவேஜ் வந்து கிளியர் கட்டாக இல்லை. அதனால் வந்து இப்போதைக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னா, இங்கே இருக்கவங்களுக்கு அந்தளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலிமா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்து இல்லை ப்ரோ நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இல்லை ப்ரோ நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கலாம், இது வந்து நான் எனக்கு மாற்று கருத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதையும் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.